வணக்கம். ஜெம் தொலைக்காட்சி சார்பில் அனைவருக்கும் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047க்குள் நிறைவேற்ற வேண்டும். சுதந்திர தின உரையில் பிரதமர் பேச்சு. முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாட்டையும் நாம் பெற்ற சுதந்திரத்தையும் பேணி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தொடர் விடுமுறை எதிரொலி பல மடங்கு உயர்ந்த விமான கட்டணம். இனி விரிவான செய்திகளை காணலாம். உலக பொருளாதாரத்தில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து 11வது முறையாக பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு அவர் சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த நேரத்தில் நாட்டுக்காக இன்னுயிர் தந்தவர்களை போற்றுவதாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களைப் போல நாமும் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047க்குள் நிறைவேற்ற வேண்டும் என்றும், இந்தியா வல்லரசு ஆக வேண்டுமென்றால் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற அவர், உலக பொருளாதாரத்தில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அவர் பேசினார். முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அறிமுகப்படுத்தினார். சென்னை கோட்டையில் இன்று சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்காக கோட்டைக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா வரவேற்றார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். பின்னர் கோட்டை கொத்தளத்தின் மேல் உள்ள கொடியேற்றும் இடத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்று தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுதந்திர தின உரையை நிகழ்த்தினார். அப்போது முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என்றும், இதை சிறப்பாக செயல்படுத்திட மருந்தாளு நபர்களுக்கு, கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடன் உதவிகளோடு 3 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக நம் நாட்டை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்றும், நம் நாட்டின் அடிப்படை விழுமியங்களான ஜனநாயகம், கூட்டாட்சி, சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கவும், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்ற வல்லரசாக நம் நாட்டை கட்டமைக்கவும் உறுதியேற்போம் என்றார். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ், ஆனால் இன்று சொந்தம் கொண்டாட துடிப்பது பாஜகவினர் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் இன்று கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சேவதள அணித்தலைவர் குங்ஃபு விஜயன் தலைமையில் வழங்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின உரையை நிகழ்த்தினார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவரும் வழக்கறிஞருமான பசுபதி தன்ராஜுக்கு சமூக பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி, மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், கோபண்ணா, பொன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடு சுதந்திரம் அடையும் போது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லை, அப்படித்தான் பிரிட்டிஷ்காரர்கள் ஒப்படைத்தார்கள். ஆனால் உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் பசி பட்டினியில் இந்தியா அழிந்து போகும் என்று நினைத்தார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள், அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ்காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங் போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்று உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அவர்கள் காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பு பணிகளை கொடையாக உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த தேசம் தலை நிமிர்ந்திருக்கிறது. பசுமை புரட்சியாகட்டும், வெண்மை புரட்சியாகட்டும், தொழில் புரட்சியாகட்டும், கல்வி புரட்சியாகட்டும், அனைத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்க மாபெரும் தலைவர்கள் காங்கிரஸ் ஆட்சியிலே என்பதை இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
ஆகவே 78வது சுதந்திர தின விழாவில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த கொண்டாடி கொண்டிருக்கின்ற பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நாட்டு மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் என்றும், சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நமது மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாகும். இது அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு பிணைக்கப்பட்டுள்ளது என்றார். கவர்னரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பு குறிப்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சுதந்திர தின உரையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்படும் எனவும், இந்த திட்டம் வரும் பொங்கல் திருநாள் அன்று அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்தார். கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அரசின் சார்பில் பங்கேற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், கவர்னர் அழைத்துள்ள விருந்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர்கள் பங்கேற்பதாக அவர் தெரிவித்தார். அந்த உரையில் அவர் அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்று, முதல்வர் மருந்தகம் என்கின்ற பெயரில் தமிழ்நாட்டில் மருந்து ஆளுநர்கள் பயன்பெறத்தக்க அளவில், கூட்டுறவு அமைப்புகள் பயன்பெறத்தக்க அளவில் 1000 மருந்தகங்கள் தமிழ்நாட்டிலே முதற்கட்டமாக திறக்கப்படும். குறிப்பாக நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் போன்றிருக்கக்கூடிய நோய்களாலே பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் அவற்றுக்கு உரிய மருந்துகளை பெறுவதிலே அதிக அளவு அவர்களுக்கு பணச்செலவு ஏற்படுகிறது என்பதை கருத்திலே கொண்டு அவருடைய அந்த சுமையை குறைக்கக்கூடிய வகையில் மிக குறைந்த விலையில் அந்த மருந்துகள். நாட்டையும் நாம் பெற்ற சுதந்திரத்தையும் பேணி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை ஒட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக தனக்கான சுயாட்சி அத்தியாயத்தை இந்தியா எழுதத் தொடங்கிய இப்பொன்னாளை போற்றுவோம் என்றார். நாட்டையும் நாம் பெற்ற சுதந்திரத்தையும் பேணி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்றும், அரசியல் அமைப்பின் துணை கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை ஏற்படுத்தும் வகையில் அயராது உழைத்து இந்நாளில் உறுதியேற்போம் என்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்றும், சாதி மத மொழி இன வேறுபாடுகளை கடந்து சமூக நல்லிணக்கத்தோடும் வேற்றுமையில் ஒற்றுமையோடும் நம் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட வீரர்களையும் தியாகிகளையும் நினைவு கூர்ந்து எந்நாளும் போற்றுவோம் என்றார். மேலும் எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற இந்த விடுதலையை கொண்டாடி மகிழ்வோம் என்றார். மாங்காடு அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி வினாடி வினா நிகழ்ச்சி மாங்காடு அடுத்த பரணிபுத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசினார். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் மகளிர் அணி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். எல்லோருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணீரும் செந்நீரும் சிந்தி பெற்ற எத்தனையோ தியாகங்களை தாண்டி பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரம், இதை நாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் இதே சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை நாம் ஒப்படைக்க வேண்டும். அதனால அதை பாதுகாப்பதில் அனைவரும் முனைப்போடு செயல்பட வேண்டும். சுதந்திர தின வார இறுதி நாட்களை ஒட்டி ஊட்டிக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது. தெற்கு ரயில்வே சேலம் கோட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுதந்திர தினம் மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறைக்கு ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ வசதியாக வார இறுதி நாட்களில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது. அதன்படி குன்னூர் ஊட்டி இடையே சிறப்பு மலை ரயில் நாளையும் நாளை மறுநாளும் மற்றும் 25ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் குன்னூரில் காலை 8:20க்கு புறப்படும் 9:40க்கு ஊட்டி வந்தடையும். இதேபோல ஊட்டியில் இருந்து மாலை 4:45க்கு புறப்படும் ரயில் 5:55 மணிக்கு குன்னூர் சென்றடையும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஊட்டி கேந்தி ஊட்டி இடையே 3 ரவுண்டு ஜாய் ரைடு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவிலில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகளில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி முன்னெச்சரிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது. முகாமினை பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி துவக்கி வைத்தார். முகாமில் துப்புரவு பணியாளர்கள் உதவியுடன் சாலை ஓரங்களில் புற்களை அகற்றுதல், மரக்கிளைகளை அகற்றுதல், கழிவுநீர் பாதைகளை சரி செய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இதில் வார்டு உறுப்பினர்கள் சாகித் பாஷா, நூர்ஜஹான் ஜஹீர், இளவரசன் திவ்யா, அறிவழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆவடியில் புதிதாக அமைக்கப்பட்ட அசோக சின்னத்தை படைத்துறை உட தொழிற்சாலையின் பொது மேலாளர் திறந்து வைத்தார். 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஆவடியில் உள்ள ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் படைத்துறை உட தொழிற்சாலை முன்பு புதிதாக அமைக்கப்பட்ட அசோக சின்னத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் உடை தொழிற்சாலை பொது மேலாளர் ரெட்டி கலந்து கொண்டு அசோக சின்னத்தை திறந்து வைத்தார். இந்த அசோக சின்னத்தில் 4 திசைகளிலும் தமிழ், ஆங்கிலம், இந்தி மொழிகளில் சத்தியமேவ ஜெயம் என எழுதப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய பொது மேலாளர் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு படைத்துறை உடை தொழிற்சாலை இந்தியாவின் ஒரு அடையாளம் என்கிறார். கோவில்பட்டி அருகே புனித பரலோக மாதா விண்ணேற்பு பெருவிழா திருத்தேர் பவனி விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் தூய பரலோக மாதா பேராலயம் உள்ளது. இந்த பேராலயத்தில் விண்ணேற்பு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் தினமும் மறையூர், திருப்பலி, நற்கருணை ஆசிர் ஆகியவை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி இன்று அதிகாலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கை முழங்க ஆரோக்கிய மாதா மற்றும் பரலோக மாதா தேர் பவனி தொடங்கியது. இதில் திரளாக கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரத்தை சேர்ந்த அணி வேண்டுகோள். நமது பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆதரவாளர் சரியாக 1:45 மணி SSLV D3 ராக்கெட்டுக்கான 6 மணி நேர கவுண்டவுன் நாளை தொடங்குகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக 175.5 கிலோ எடை கொண்ட அதிநவீன EOS-08 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக SSLV D3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளங்களில் இருந்து சுதந்திர தினமான இன்று காலை விண்ணில் ஏவப்பட இருந்தது. இந்த நிலையில் EOS-08 செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாளை காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட பணியாக 6 மணி நேர கவுண்டவுன் நாளை அதிகாலை 3:17 மணிக்கு தொடங்குகிறது. தொடர்ந்து ராக்கெட்டுக்கான எரிபொருள் நிரப்பும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கோவை வஉசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மூவர்ண பலூன்களை குழந்தைகளுடன் வானத்தில் பறக்கவிட்டார். தொடர்ந்து மாவட்ட போலீசார் 83 பேர், அரசு அலுவலர்கள் 140 பேர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள், மொழி போராட்ட தியாகிகள் என பலரும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை, சட்டசபை வளாகம், தலைமை செயலகம், காந்தி சிலை உட்பட தலைவர்கள் சிலை மற்றும் முக்கிய அரசு கட்டடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. இதேபோன்று பொதுமக்கள் பொழுதுபோக்கு இடங்களான பாரதி பூங்கா, கடற்கரை சாலைகள் மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து வருகிறது. இதேபோல சென்னை விமான நிலையத்தில் மூவர்ண கொடியை விமான நிலைய இயக்குநர் தீபக் ஏற்றி மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள், தீயணைப்பு படை வீரர்கள், சுங்கத்துறை அதிகாரிகள் அனைவரும் மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல் சுங்கத்துறை அலுவலக வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை சுங்கத்துறை ஆணையர் மேத்யூ ஜோலி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உதவி பொறியாளர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் 163வது வட்ட மாமன்ற உறுப்பினர் பூங்குடி ஜெகதீஸ்வரன் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகளை வழங்கினார். உடன் திமுக நிர்வாகிகள் ஜெகதீஸ்வரன், வேலவன், புரா பாண்டியன், மணிகண்டன், விஜயபாபு, வின்சென்ட் மற்றும் அம்மா உணவக ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள பாலகிருஷ்ணாபுரம் குடியிருப்போர் நலசங்கம் சார்பாக சங்கத்தின் தலைவர் அரவிந்தன் தலைமையில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதில் சங்கத்தின் செயலாளர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் ஆயுர்வேத மருத்துவரான வேணுகோபால் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதில் மாமன்ற உறுப்பினர் பூங்கொடி ஜெகதீஸ்வரன், குடிநீர் வாரிய மண்டல துணை பொறியாளர் ஐயப்பன், ஆதம்பாக்கம் ஸ்டேட் பேங்க் இயக்குநர் கிருஷ்ணவேரி மற்றும் திமுக நிர்வாகிகள் ஜெகதீஸ்வரன், வேலவன், மணிகண்டன், விஜயபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்தார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய 194 அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் 26வது வார்டுக்கு உட்பட்ட சாய் அவென்யூ பகுதியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற உறுப்பினர் மெர்சி எஸ்தர் ராணி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சுதந்திர தின விழாவை ஒட்டி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பூங்கோதை அலுவலக வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் அரசு அலுவலர்கள் மற்றும் 17வது வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரே நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்ச்சியில் கடலில் சுமார் 40 படகுகளில் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. இதை துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய கொடி பறக்க விசைப்படகுகள் காந்தி சிலை திடல் வரை கடலில் அணிவகுத்தன. பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலாளர் சரத் சௌகான், ஆளுநரின் தனி செயலாளர் நெடுஞ்செழியன் உள்ளிட்டோர் அணிவகுப்பை பார்வையிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் சுதந்திர தின விழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சமாதான புறாக்கள் மூவர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி, காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தனது சட்டமன்ற அலுவலகத்தில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் சுதந்திர தின கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறை மற்றும் ஊர்காவல் படை உள்ளிட்டவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் சிறப்பாக பணிபுரிந்து வந்த அரசு அலுவலர்களை பாராட்டி நற்சான்றிதழ்களை வழங்கினார். இதையடுத்து 1,67,499 ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூரை அடுத்துள்ள கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். காவல் நிலைய நண்பர்கள் அனைவரும் ஆய்வாளருக்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்வில் உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் காவல் நிலைய நண்பர்கள் அனைவரும் பங்கேற்றனர். மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மூவர்ண பலூன்களையும் ஒற்றுமை வலியுறுத்தும் விதமாக புறாக்களையும் பறக்கவிட்ட ஆட்சியர் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து 40 பயனாளிகளுக்கு சுமார் 49 லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களை ஆட்சியர் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்க மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் இணைந்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். பின்னர் போலீசாரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி சாதனையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை 47 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047க்குள் நிறைவேற்ற வேண்டும். சுதந்திர தின உரையில் பிரதமர் பேச்சு. முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
நாட்டையும் நாம் பெற்ற சுதந்திரத்தையும் பேணி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தொடர் விடுமுறை எதிரொலி, பல மடங்கு உயர்ந்த விமான கட்டணம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.